Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு கொஞ்சம் behind the scenes கொண்டு போலாம்னு நினைச்சேன். ஸோ ரீசெண்டா எடுத்த கந்திக்கோட்டா சீரிஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் மோட்டோ vlog வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது உண்மையா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட் இருந்தது. அது மட்டும் என்னால ஷூரா சொல்ல முடியும். அண்ட் அந்த எஃபர்ட், அந்த behind the scenes வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போலாம். என்னென்ன பண்றேன் அப்படின்றத காட்டலாம் அப்படின்றத நினைச்சேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஒரு வீடியோக்கு பின்னாடி என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். அது வந்து நீங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ அந்த விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நிறைய ட்ராவல் வீடியோஸ், ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டோ vlogs இதெல்லாமே வாரத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஸோ அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் ரீசெண்டாக போன கந்திக்கோட்டா ரைடு வந்து ஒரு சோலோ அண்ட் அன்பிளான்ட் ரைடாக இருந்தது. அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் கார்ட்லேயும் போடுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு அப்புறம் அதை போய் பாருங்கள். இந்த ட்ரிப்பில் நான் எடுத்துகிட்டு போன கேமரா கியர் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைமரி கேமரா ஹீரோ 7 பிளாக், அதாவது என்னோட ஹெல்மெட்டில் மவுண்ட் ஆன மோட்டோ vlogging ஆக்ஷன் கேமரா. அது கூடவே அதோட ஒரு சார்ஜர் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி இது வந்து என்னோட டேங்க் பேக்கில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ 5 செஷன், இது வந்து என்னோட செகண்டரி ஆக்ஷன் கேமரா. இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாடில் நான் மவுண்ட் பண்ணி என்னோட டேங்க் பேக்கில் வச்சுருந்தேன். அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோட மேவிக் மினி ட்ரோன், அதோட பேட்டரிஸ், அதோட சார்ஜர் அது எல்லாமே என்னோட டேங்க் பேக்கில் இருக்கும். அண்ட் 2 20,000 mAh பவர் பேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ப்ரைமரி vlogging கேமரா Canon M50, அதோட பேட்டரிஸ் அண்ட் ஒரு ரோட் வீடியோ மைக்ரோ காம்பேக்ட் ஷார்ட்கன் மைக்ரோஃபோன். இந்த கந்திக்கோட்டா மோட்டோ vlog சீரீஸில் வந்து நான் நிறைய ஃபாலோ பண்ணுற மாதிரி ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்ம சேனல் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி நான் வந்து ஒரு பெய்டு ஆப் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். லிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெய்டு ஆப் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து இந்த ஃபாலோ மோட் வந்து இருந்தது. பட் அது வந்து iOS-ஐ விட ஆண்ட்ராய்டில் நல்ல ஃபீச்சர்ஸ் இருந்ததுனால அந்த டைமில் நான் என்னோட அம்மாவோட ஆண்ட்ராய்ட் ஃபோனும் கூடவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. இந்த ஃபாலோ பண்ணுற மாதிரி ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறது பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். பட் சோலோவாக போகும்போது இந்த மாதிரி ஷாட்ஸ் எடுக்கிறது உண்மையிலே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னா நான் வச்சிருக்கிற ட்ரோனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி ஃபாலோ ஷாட்ஸ் பண்ணும்போது. பிகாஸ் நம்ம ஏரியா வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணலன்னா ட்ரோன் வந்து பறந்து போகிற மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு சில பேர் கூட. அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம இதை பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்த ஒரு 100% ஷார்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% தான் என்னால் வீடியோவில் யூஸ் பண்ண முடிஞ்சது. மற்றது எல்லாமே கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது ஃபுட்டேஜ், அந்த ஃபாலோ ஷார்ட்ஸில் எடுத்தது எல்லாமே. பட் நான் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்ததுனால அந்த 10% ஷார்ட்ஸ் வச்சு என்னால் ஒரு ஸ்டோரி கன்வே பண்ண முடிஞ்சது உங்களுக்கு. இந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம ரைட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த க்ளவுஸை அவுத்துட்டு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு நம்ம அந்த ட்ரோனை செட்டப் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஃப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு லேண்ட் பண்ணிவிட்டு திருப்பி பேக் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எஸ்பெஷலி இது ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. அதே மாதிரி ரிஸ்க் இருக்கிறதுனால நிறையவே பயமும் இருந்தது. அதனால நான் கான்ஸ்டண்ட்டாக வந்து டேங்க் பேக்கில் இருக்கிற ரிமோட்டை பார்த்துக்கிட்டு அப்புறம் மேலே பார்த்துக்கிட்டு அப்படியே நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் நிறைய தடவை. இந்த மாதிரி ஃபாலோ ஷாட்ஸ் வந்து சோலோவாக போகும்போது நான் யாரையும் எடுக்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எஸ்பெஷலி இந்த மேவிக் மினி ட்ரோன் கூட நான் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இதை பண்ணேன். டக்குன்னு கேன்சல் பண்ணுறதுன்னா என்ன பண்ணணும், டக்குன்னு லேண்ட் பண்ணணும்னா எங்கே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பண்ணேன். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து ஒரு ட்ரிப்பில் இதை பண்ணாதீங்க. அடுத்த
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாசிங் பை ஷார்ட்ஸ். ரோட் சைடில் வந்து நான் கேமராவை செட் பண்ணிவிட்டு அதை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ஹீரோ 5 செஷன் கேமரா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணிவிட்டு நான் என்னோடய டேங்க் பேக்கில் வச்சுருந்தேன். ஸோ ஒவ்வொரு தடையும் அந்த ஷார்ட் எடுக்கணுன்ற போது ரோட் சைடில் போயிட்டு அதை இறங்கி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு திருப்பி போயிட்டு கேமராவை க்ராஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த கேமராவை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகணும். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நம்ம நிறைய எடுத்தால் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கன்வே பண்ணும்போது ஈஸியாக பீரோலுக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால் நிறைய ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. சில ஷார்ட்ஸ்லாம் நல்லா வராததுனால நான் யூஸ் பண்ண முடியல. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு தடையும் பைக்லேருந்து கீழே இறங்கி இதை போய் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு பைக்கில் திருப்பி ரிவர்ஸ் போயிட்டு திருப்பி அதை க்ராஸ் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த கேமராவை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த ஷார்ட்ஸ் அடிக்கடி எடுக்க பைக்லேருந்து இறங்காமையே வந்து கேமராவை செட் பண்ணுறதா இருக்கட்டும், பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கேமராவை எடுத்துக்கிறதுக்கும் பைக்லேருந்து இறங்காமையே நான் ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். அதனால் போக போக இது கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. பட் என்னென்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஃபில்ம் பண்ணும்போது சேஃப்டிலையும் நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு இடத்துல பைக்கோட ஸ்டாண்ட் எடுக்காமல் க்ராஸ் பண்ணி போனேன் இந்த ஷார்ட்டுக்காக. அப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க சேஃபாக இருங்க, சேஃபாக ஓட்டுங்க, ஸ்டாண்ட் எடுக்காமல் போகிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஃபில்ம் பண்ணும்போது நம்ம சில விஷயம் மிஸ் பண்ணிடுவோம். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அது வந்து கொஞ்சம் பழக தான் வந்துச்சு அந்த ஃபோக்கஸ் வந்து. ஸோ இந்த பாசிங் பை ஷார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ரைபாட் வச்சு ரோட்டில் வச்சுட்டு நான் திருப்பி போயிட்டு வருவேன். ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இந்த மோடுக்கு மாறிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த ஆங்கிளில் கொஞ்சம் எடுப்பேன். எப்போ வேறு ஆங்கிள் எடுக்கணும்னு தோணுதோ இப்போ திருப்பி இறங்கி மாற்றணும். ஸோ இதே சைக்கிள் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ட்ரோன், என்னோடய லஞ்ச், அதாவது ஆப்பிள், பேட்ரி, சார்ஜர்ஸ் எல்லாம் இது உள்ளே இருக்குது. மோட்டோ விளாகராக இருக்கிறதுனால கேமரா எக்யூப்மெண்ட் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால இந்த கேமரா எக்யூப்மெண்ட்டுக்கு எல்லாமே நம்ம சார்ஜ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்பேர் பேட்டரிஸ்லாம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் மல்டிபிள் கேமராஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறையவே பேட்டரிஸ் அண்ட் சார்ஜிங் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் தேவைப்படுது. GoPro Hero 7 வந்து அப்ராக்சிமேட்டாக 1 hour கிட்ட 1080p வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இது மாதிரி ஒரு ஃபுல் டே ரைட் போகும்போது என்ன பண்ணுவேன்னா, GoProவோட சார்ஜர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஸ்பேர் பேட்டரி இருக்கும். அது வந்து ஒரு பவர் பேங்க் கூட கனெக்டடாக இருக்கும். அது என்னோட டேங்க் பேக்கில் எப்பயுமே இருக்கும். ஸோ என்னோட GoProவில் எப்போ பேட்டரி தீருதோ அப்போ நான் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்குவேன் டேங்க் பேக்கில் இருக்கிற பேட்டரியோட. யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேட்டரி காலி ஆகிறதுக்குள்ள அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் ஆயிரும் ஃபுல்லாக. ஸோ இப்படி தான் ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த Hero 5 செஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரீப்ளேசபிள் பேட்டரி கிடையாது. அதனால நான் அதை எப்பெல்லாம் டேங்க் பேக்கில் வைக்கிறனோ அதை சார்ஜர் கூட கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் அதில் ஃபுல் சார்ஜ் இருக்கும். ட்ரோனும் அப்படி தான். இந்த ட்ரோனோட பேட்டரி சார்ஜர் இருக்குல்ல, அது வந்து நான் பவர் பேங்க் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எல்லா டைமும் என்னோட ட்ரோனோட பேட்டரிஸ் கூட கம்ப்ளீட்டாக சார்ஜாகவே இருக்கும். யூஸ்வலாக ஒரு மோட்டோ விளாகில் 1 டேயோட ரைடு வந்து ஒரு எபிசோடாக நான் போடுவேன். ஆனால் அதுவே ரொம்ப லாங் ஆச்சுன்னா அதையுமே நம்ம வந்து மல்டிபிள் எபிசோட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் ஒரு நாள் முடியும் போது என்ன பண்ணுவேன்னா, அந்த GoProவில் இருக்கிற SD கார்டு அதோட பேக்கப் வந்து ஃபோனில் எடுத்து, ஸோ நான் ஒரு டேயோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த GoProஸில் எல்லா கேமராஸில் இருக்கிற ஃபுட்டேஜை வந்து எங்கேயாவது பேக்கப் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த ரைடில் வந்து என்கிட்ட ஒரு 256 GB ஸ்டோரேஜோட ஃபோன் இருந்ததுனால அந்த ஃபோனில் நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு SD கார்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட மல்டிபிள் SD கார்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட மல்டிபிள் கேமராஸ் இருக்கிறதுனால எல்லா கேமராக்கும் ஒரு SD கார்டு தான். அதனால் அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் மட்டும் நான் பேக்கப் எடுத்துகிட்டு அதை கிளியர் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். 3-4 டேஸ்க்கு மேலே போகிற ரைடாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு லேப்டாப் மாதிரி கேரி பண்ணேன்னா அதில் பேக்கப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்போவே ஆர்கனைஸ் பண்ணால் திருப்பி எடிட் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Day 1, Day 2, Day 3 அப்படின்ற ஃபோல்டர்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா எடிட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு கேமராக்கும் நான் ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து Hero 7 Day 1ஓட வீடியோஸ், இது வந்து Hero 5ஓட Day 1 வீடியோஸ், Day 2 வீடியோஸ், அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எடிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் எடிட் பண்ணும்போது எல்லா வீடியோஸும் எனக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. Day 1 ஃபோல்டரில் இருக்கிறது மட்டுமே எனக்கு பார்த்தா போதும். பட் ரைடில் இருக்கும்போது பேக்கப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம சொல்லவே முடியாது, கேமரா எப்போ வேணால் டேமேஜ் ஆகலாம், உள்ள இருக்கிற SD கார்டு டேமேஜ் ஆகலாம். ஸோ நம்ம எடுத்த ஃபுட்டேஜ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. எஸ்பெஷலி ட்ரோனுக்கு வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ட்ரோன் வந்து நம்ம எப்பயுமே ஒரு ரிஸ்க் இருக்குது, தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு. ஸோ அதில் இருக்கிற ஃபுட்டேஜ் வந்து அதை விட இம்பார்ட்டன்ட். அதனால் அதை மட்டும் நம்ம பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கணும்.
ஒரு நல்ல மோட்டோ vlog இல்லை ஒரு நல்ல ட்ராவல் வீடியோ எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்றதுக்கு சில டிப்ஸ் வந்து நான் கொடுக்கலான்னு ஒரு வீடியோவாக பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பண்ணலாமா வேணாமா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பிகாஸ் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா நான் போடுறதுக்கு யூஸே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லைன்றதை எனக்கு கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கீழே போயிட்டு அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் தெரிய வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த கந்திக்கோட்டை ரைடோட சில பியூட்டிஃபுல்லான கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சாகசங்கள் தொடரும். நான் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.